பிரதர் தூக்குறாரு பாருங்கள், எவ்வளோ சைஸ் பாருங்கள், சரியான சைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. 3வது மீன் இப்போ தான் ஸ்ட்ரைக் ஏற்றிருக்காரு. நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுலடா. 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ மீன் ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகிருக்கு, எத்தனை மீன் ஏறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் ஏறவே மாட்டேது. ப்ரோ மணி 8:01 ஆயிடுச்சு ப்ரோ. அடி போகலாம். இது இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம் தான், அதனால வந்து கிட்ட போய் எடுக்க முடியாது நம்மளால். உங்களுக்கே தெரியும், 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த நாணல் செடி இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மீன் எடுத்தே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் சேரு வேறு, மீன் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. பிரதர் எப்படி நாணல் செடி பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு பாருங்கள். 2 சைடுமே காட்டுறேன் பாருங்கள், 2 சைடுமே நாணல் செடி தான். ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக அடிக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மீன் மிஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக நான் ஃபுல்லாக வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது ஏற மாட்டுதுடா, அந்த சைடு போட்டால் தான் அடிக்குது. வரவே மாட்டேன், அந்த சைடில் இருக்க வரவே மாட்டேண்ணா. பெருசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அப்புறம் வருது. அந்த சேத்துல தான் எப்போ பாரு எங்களுக்கு இந்த சேரு தான் பிரச்சனை. சேத்துலேயே மாட்டணும். இதையும் விட்றாத. சைஸ்ரா இதுவும் 1/2 கிலோ மேலே தான். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கணும் உள்ள. சாப்பிட்டதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மீனை சாப்பிட்ருக்கு. இது என்ன மீனே தெரியல. இது வெள்ளையா இருக்கு, என்ன மீனே தெரியல. இதுடா இது குறகுட்டிடா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடிட்டு திருப்பி வந்து ஃப்ராகை பிடிக்கிறாரு. இப்போதான் பார்த்தீங்கன்னா கக்கி இருக்கு. இன்னும் இது இதுடா கெல்த்தி மீன். இது கெல்த்தி மீனை வேட்டையாடிட்டு உனக்கு இன்னொரு மீன் கேட்குதா உனக்கு? இது கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன், பார்த்து போடுப்பா. அடுத்த மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு பாருங்க.
பெருசு நினைக்கிற விட்டு போடு. எப்படி வருது பாருங்க மீன், உங்களுக்கே தெரியும். பெருசு நினைக்கிற பா, தண்ணி எப்படி அழுமீன் வருது போகிறா. விட்டுற, நூல் ரொம்ப டைட் பண்ணாதா. சரி பெருசுடா. ரொம்ப டைட் பண்ணாத, அறுத்துக்கு போதுடா. சரி, சேத்துல எப்படி மாட்டுது பாருங்க ப்ரோ. ரொம்ப வலிக்காத, ராடு உடச்சிக்கும். பெருசுடா, அண்ணு காய்ச்சிடா. சேத்துல உள்ள போச்சு நான் வலிக்கிறேன். சைஸ்ரா மொத்தரா ஃபுல்லாக சரியான சைஸு. 1 கிலோ இருக்கும் அப்படியே மீன். தூக்குடா. சைஸு சரியான சைஸு. கையில் அப்படியே பிடிச்சி காட்டி, செம்ம சைஸு. நான் கூட ராடு அப்படியே மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. அப்பா செம்ம அட்டாக்குப்பா. லாக்கு சரியான ஊக்கப்பு. தூக்குறாங்க பாருங்க, நம்ம பிரதர் தூக்குறாரு பாருங்க, எவ்வளோ சைஸு பாருங்க, சரியான சைஸு. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று அடிச்சிருக்கு. இதுவும் அதே சைஸ் தான் நினைக்கிறேன். சரி எப்படி சேத்துல எப்படி பிரதர் மாட்டின வலிக்க ப்ரோ, பொறுமையாக வலி ப்ரோ, அறுந்துட போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டின மீன் பெருசுன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் ஏறி இருக்கு. பார்த்துட்டு சைஸ் தான் ஒரு 1/2 கிலோ இருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு ஒரு ஸ்ட்ரைக் ஏறி இருக்கு. சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று போடு. எப்பவுமே ஆப்போசிட் கிளாஸில் அடிக்கிறோம். ஏதோ ஒன்று போடு, கேட்ச் அண்ட் ரிலீஸ் ஆச்சு பண்ணிட்டு போ. ஏய், இது சின்னதாடா. அதான் சொல்கிறேன், எப்பமாச்சும் அந்த கிராஸில் அடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.